2022 எடுக்கப்பட்ட டெரிஃபயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோஸ்ல வெளிவந்திருக்கு. ஸோ இந்த படம் சமீபத்தில வந்து 3 பார்ட் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவிட்டிருந்தாங்க. இப்ப 2ண்ட் பார்ட் வந்திருக்கு. என்னடா ஃபர்ஸ்ட் பார்ட் விட்டு, 2ண்ட் பார்ட் விட்டு, அப்புறம் 3 பார்ட் விட்டா ஓகேங்களா? என்னன்னா ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து பார்த்தா தான் அந்த கதை புரியும். ஆனா ஒவ்வொரு பார்ட்டுமே தனியாவே நீங்க டைரக்ட்டா பார்க்கலாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த படத்த பொறுத்தளவுக்கு ஆர்டாக்லான் அப்படிங்கிற ஒரு பேயின்னு சொல்லலாம். இல்ல ஒரு சைக்கோ பிடிச்ச ஒரு ஆள்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து திருப்பி திருப்பி உயிரோட செத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உயிரோட திருப்பி மீண்டு வருவான். ஒவ்வொரு ஹாலோண்டேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிக்குள்ள புகுந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே கொடூரமா கொலை பண்ணுவான். இதுதான் இந்த 3 படத்துலயுமே ஒரு பேசிக்கான அவுட்லைன் ஸ்டோரி. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கதைய வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 2ண்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுல தான் வந்து சியானா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த குட் விசஸ் ஈவல் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த 2ண்ட் பார்ட்ல தான் என்ட்ரு ஆனாங்க. ஸோ இந்த சியானாங்கிற கேரக்டரை பொறுத்த அளவுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி. ஸோ இவங்க கிட்ட வந்து இவங்க அப்பா கொடுத்த ஒரு வால் இருக்கு, ஒரு ஸ்வாட். அந்த ஸ்வாடை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோக்ளான்ஸை கொலை பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஆட்டோக்ளான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, இறந்த வந்து ஆட்டோக்ளான்ஸ் வந்து உயிரோட வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஹாலோண்டேல வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம சியானாவை மீட் பண்ணும்போது சியானாவோட ஃபேமிலி எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் உண்டாகுது, அதுல சியானா கடைசி இந்த ஆட்டோக்ளான்ஸை கொன்னாங்களா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க அந்த ராவான அந்த கொடூரமா கொலை பண்ணக்கூடிய சீன்ஸ் தான் படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த ராங் டர்ன் மாதிரியான படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு அதுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஆட்டோக்ளான்ஸ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை எழுதி இந்த கதாபாத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இல்லை. போற இடத்துல பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியான தீம்ல தான் எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த கொலை பண்ணக்கூடிய போர்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராவா எடுத்திருப்பாங்க. நம்மளோட முகமே சுளிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துல எக்கச்சக்கமான சீன்ஸ் இருக்கும். இன்கேஸ் இந்த படத்தை ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா கிட்ஸ் கிட்டக்க கண்டிப்பா இந்த படத்தை காமிக்காதீங்க. அவங்க பயந்துருவாங்க. ஏன்னா மோஸ்ட் வயலண்ட் சீன்ஸ் எல்லாமே இந்த படத்துல எக்கச்சக்கமான சீன்ஸ் வரும். ஏன்னா ஒவ்வொரு படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸுமே என்னடா பாட்டில போட்டு அடிச்சு உடச்சி கண்ணுக்குள்ள குத்துறது இந்த மாதிரி ஹெவியான சீன்ஸ் தான் இருக்கு. அதனால கண்டிப்பா தனியாவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.